ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கேம். டீம் மயிலை பிரதர்ஸ் வெர்சஸ் EPS 26 ரெண்டுமே பவர்ஃபுல்லான டீம். யாரு வின் பண்ண போறாங்க, யாரு செமிக்கு போக போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்க போறோம். இந்த ஒரு மேட்ச்ல நமக்கு தெரிய போகுது. ஹரி சொல்லுங்கண்ணா. பிளேயர்ஸ் எல்லாம் பிரைஸ் கேட்டாங்க. பிளேயர்ஸ்க்கு பிரைஸ் சொல்லலாமா? பிளேயர்ஸ்க்கு பிரைஸ் என்ன பிரைஸ்? எந்த டீம் 10 பிளாக் பிடிக்கிறீங்களோ 30 பாயிண்ட்ல 10 பிளாக் பிடிச்சா 10000 ரூபாய். 10 பிளாக் பிடிச்சா 10000 ரூபாங்க. நீங்களே பண்ணுங்க. நாங்க பண்றோம் ரெஃபரீஸ். சார் நெக்ஸ்ட் டீம் 10 பிளாக் 10 பிளாக் எந்த டீம் பிடிக்கிறாங்களோ 10000 சொல்லிடுங்க. அண்ணா நாங்க ரெஃபரீஸ் கணக்கு வச்சுக்கிறோம்னா. ஓகே அண்ணா பாக்குறேன். 10 பிளாக் பிடிச்சா அது பாயிண்ட்ல முடியணும். கரெக்ட்டா? எஸ். பிளாக் பிடிச்சா பாயிண்ட் கிடையாது. பிளாக் அது பாயிண்ட கன்வெர்ட் ஆகணும். அது அந்த ஒரு டெலிவரியிலே வந்து அடுத்த quarter finals is going to happen between மித்ரா ஸ்போர்ட்ஸ் அண்ட் பெரியபாளையம். டாஸ்க் ரிப்போர்ட் பண்ணுங்க. மித்ரா ஸ்போர்ட்ஸ் அண்ட் பெரியபாளையம். அண்ட் ஸ்கோர் வந்திருக்குங்க. ஈச் 1 பாயிண்ட் 1 நாள்ல இருக்காங்க. நல்ல டேக் அண்ட் நல்ல அட்டாக். பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு டீம் மயிலை பிரதர்ஸ்க்கு 2-1. சுந்தரன், அந்த ரெண்டு டீமுக்குமே ஃபயரா போகும்னு நினைக்கிறேன் மேட்ச். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ், நிச்சயமா ஃபயரா போகும். ரெண்டு டீமோட பிளேயர்ஸோட ஹைட்டை பார்த்தாலே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ் அண்ட் நல்ல டேக். சூப்பரா செட் பண்ணி உள்ள தள்ளி பாயிண்டையும் எடுத்திருக்காங்க EPS 26 அணியினர் 2-all. மாம்ஸ், நீங்க யாருக்கு சப்போர்ட்? நம்ம கொஞ்சம் சேஃப்டியா நிக்கிறத மட்டும் தான் பார்க்கணும். சப்போர்ட்டை பார்த்தா அவ்வளவுதான். சப்போர்ட்ல இருக்கிற கொட்டை மாதிரி தூக்கி வச்சிருவாங்க நம்மள. நீங்க தெளிவான ஆளு மாம்ஸ். ஆஹா, நல்ல பிளாக். அண்ட் அதோட பாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா டீம் மயிலைக்கு போகுது. இல்லங்க, நல்ல பிளாக்குங்க. ஆனா பால் அவேங்க. இது 10 பிளாக்ல வராது. லீட் எடுக்க
செமிஃபைனல் ஃபைனல்லாம் இருக்கு. டிஜேபியா 8-6. நல்லா உள்ள தள்ளி இருக்கிறாங்க, எடுத்திருக்கலாம். பட் எதை நினைச்சாங்க, யோசிச்சு வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல. 7-8 நெக் டு நெக்கா போயிட்டு இருக்குங்க இந்த மேட்ச். குவார்டர் ஃபைனல்ஸே எப்படி இருக்குன்னா போக போக இன்னும் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது தான் நம்மளோட டிஎம்கே வாலிபால் டோர்னமெண்ட். அச்ச அடியில பால் எங்க போயிடுச்சு. 9 புள்ளிகள். மைலி பிரதர்ஸ்ல பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு 3 பேர் எகுறாங்க, ஒருத்தர் அட்டாக் பண்றாரு. அதை பார்க்கவே விஷுவலா சூப்பரா இருக்கு. அந்த லைட்டிங்க்கும் அதுக்கும் நமக்கு ஆங்கிள் இருந்து செம்மையா இருக்கு. எஸ், அதே லைட்டிங்கோட கேமராமேன் ஜூம் போய் எல்லாம் கவர் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன தம்பி என்ன ஆச்சு? பால் அட்டனன்ஸ் போறதுக்குள்ள கீழே போயிடுச்சு. 10 புள்ளிகளுக்கு முன்னேறி விட்டார்கள் டீம் மைலை பிரதர்ஸ். 10-7. பாயிண்ட் கொடுத்து விட்டார்கள். பாயிண்ட் கொடுக்கப்பட்டது டீம் மைலை பிரதர்ஸுக்கு. 11-7. நல்ல சர்வ் உள்ள தள்ளிட்டாங்க. பாயிண்ட் டீம் எடுத்திருக்கிறாங்க. இபிஎஸ் 26. ஸோ இங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனாலிசிஸ்ல இருந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்திருக்கு. 2 டீமுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத இங்க காமிச்சிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸை முறியடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் மைலை நிறைய பாயிண்ட்ஸ் அட்டாக் பண்ணி அடிச்சு ஸ்கோர் பண்றாங்க. அதே போல நம்மளோட இபிஎஸ் 26 வந்து டிராப்ல நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இப்போ பாயிண்ட் 12-8, 4 பாயிண்ட் லீடு. அடிச்சிருக்கிறாங்க. அட்டாக் சூப்பரா போயிருக்கு. வரலாறை மாத்தி காட்டுவோன்ற மாதிரி விளாடுறாங்கப்பா. 9-12. பிடி சார் பாத்தீங்களா? பிடி சார் வெளில வராரு. நல்ல டேக், நல்ல டிஃபென்ஸ். அட்டாக் அருமையா இருந்தது. அந்த டிராப் இதுதான் அந்த பிளாக் சூப்பரா எடுத்தாங்க பாருங்க. 13 புள்ளிகள். சைட் சேஞ்ச் பண்ண வேணாம். 15ல தான் சைட் சேஞ்ச். பிடி சார்லாம் சொல்லாதீங்க, பிடி சாருக்கு தெரியும் எல்லாம். சர்வீஸ் பாதகம். 10 புள்ளிகளுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் இபிஎஸ் 26 அணி. 10-13 தான் இப்ப பாயிண்ட். பெரியபாளையம் வெர்சஸ் மித்ரா ஸ்போர்ட்ஸ். both the team captains டாஸ்க் வாங்க. உங்களுக்கான லாஸ்ட் கால். ரெண்டு டீமும் ரெடியா கோர்ட்டுக்கு வந்துருங்க. பாலாவே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 11-14, 3 பாயிண்ட் லீடு. 11-14. நல்ல பாஸ், நல்ல செட். பாலையும் அட்டாக் அருமையா பண்ணிருக்காருங்க ஜெர்சி நம்பர் 7. 15 புள்ளிகள். சைட் சேஞ்ச். பெரியபாளையம் டீம் வெர்சஸ் மித்ரா ஸ்போர்ட்ஸ். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் டெஸ்க் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. மயிலை பிரதர்ஸ் சூப்பரான ஒரு சர்வீஸ். ஆஹா, அருமையா இருக்குங்க பாக்க. நல்ல டேக், தூக்கி இருக்கிறாரு. ஆனா பாயிண்ட் டீம் மயிலை பிரதர்ஸுக்கு.
ஆனா ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் இவங்க விளையாடுற விதம் இருக்கே, உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க. பார்க்க அவ்வளோ எக்ஸலண்டா இருக்குப்பா. 16-11. அடுத்த சர்வ். நல்ல சர்வீஸ். எக்ஸலண்டான ஒரு ஸ்மாஷ். பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. 12 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க. EPS 26 12 புள்ளிகள், 16 புள்ளிகள் நம்மளோட மைலே பிரதர்ஸ். நல்லப்பா செட் பண்ணி அடிச்சிருக்காங்க. பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. 17 புள்ளிகளுக்கு முன்னேறாங்கப்பா. மைலே பிரதர்ஸ் லீடை தக்க வச்சுக்கிறாங்க. 5 புள்ளிகள். $17-12. டிராப்புங்க. டிராப்ல எடுத்துருக்காங்க பாயிண்ட், அட்டாக்ல எடுக்காம இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்ணி 13 புள்ளிகளுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. EPS 26. ஒரு டிராப் செட் பண்ணி அங்க பிளாக்க டிஃபெண்ட் பண்ணி 14 புள்ளிகளுக்கு முன்னேறி போறாங்க. லீடை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க. EPS 26 14-17. எஸ், இந்த ரெண்டு டீமும் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. EPS 26 அணியினருக்கு 15 புள்ளிகள் பெறாங்க. 15-17 இப்ப ஸ்கோரு. ரெண்டு டீமுக்கும் அவ்வளோ நல்ல ஒரு கோஆர்டினேஷன், அவ்வளோ நல்ல கம்யூனிகேஷன். சூப்பரா இருக்கு உங்க விளையாடுறது. பார்த்துட்டு இருக்க வாலிபால் பிளேயர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பார்த்து நிறைய கத்துக்கலாம் இந்த டீம்ஸ் கிட்ட இருந்து. ஆஹா, பால் அவுட். ஆனா அந்த அக்ரஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்க. 16 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க. சேவ் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ ரெண்டு டீமோட சப்போர்ட்டர்ஸ் ரெடியா இருங்க. உங்க டீம் பாயிண்ட் எடுக்கும் போது உங்களோட கரகோஷத்தையும் உங்களோட சத்தத்தையும் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துங்க. கை தட்டினா காசு அப்படின்னு மட்டும் தான் கை தட்டக்கூடாது, என்கரேஜ்மெண்ட்டுக்கும் கை தட்டணும். வாவ், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாப் அண்ட் பாயிண்ட்ஸ் கோஸ் டு டீம் மைலே பிரதர்ஸ். மைலே பிரதர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களாப்பா? இங்க இருந்தீங்கன்னா அப்படியே கை தட்டவே மாட்டீங்க. என்ன அவ்வளவுதானே உங்க சப்போர்ட்? அடுத்த பாயிண்ட்ல சப்போர்ட்டை பார்ப்போம். சர்வீஸ் ஃப்ரம் மைலை. பால் அவுட். EPS 26க்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களா? வருது பாருங்க, லேட் பிக்கப் போலப்பா. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இவங்க ஜெயிக்கும் போது. ஓகே, அடுத்த சர்வ். நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆனா வெளில போயிடுச்சு. பாயிண்ட் கோஸ் டு டீம் மைலே பிரதர்ஸ். சூப்பர் சூப்பர். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆடியன்ஸ் ஆயிடுனா கொஞ்சம் மேலனானா எல்லாரும் அந்த பேனர்ல இருந்து கொஞ்சம் கை எடுங்கண்ணா. அடிச்சிருக்காங்க. பாயிண்ட் கச்சிருக்குதா? இருக்கு. பியூட்டிஃபுல்லா EPS 26 பாயிண்ட்ஸ் எடுத்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க. 18-19. ஒரு பாயிண்ட் தான் லீட் இப்போ. 18-19ங்க. ஓ, பால் வெளியே. டீம் மைலே பிரதர்ஸ்க்கு பாயிண்ட். மைலே பிரதர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் 20-18. நல்ல பிளாக்ல பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 21-18ங்க. லீட மறுபடியும் எடுக்கிறாங்க.
பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட் அண்ட் பால் உள்ளயா உள்ள அண்ட் பாயிண்ட் இபிஎஸ் 26 அணியினருக்கு 19-21. நல்ல பிளாக் அண்ட் உள்ள பால் அடிச்சிருக்கு அண்ட் இங்க டீம் மயிலை பிரதர்ஸ் 22 புள்ளிகள் 30 பாயிண்ட் எடுத்தாதாங்க வின்னு. இது குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்சுக்கு 30 பாயிண்ட்ஸ். ஸ்டில் பிளேஸ் ஆஃப் டைம். பால் அவுட் ஸ்ட்ரைட் அவே. ஈஸியான பாயிண்ட். இங்க இபிஎஸ் 26 எதையோ ஒன்று லூஸ் பண்றாங்க. அது என்னன்னு அவங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். 23-19. நல்ல சர்வ் செட் பண்ணி அடிச்சிருக்காங்க அண்ட் பாயிண்ட் இந்த தடவை இபிஎஸ் 26 கிடைச்சிருக்கு. 20-23. பியூட்டிஃபுல்லான ஒரு அடி. ஜெர்சி நம்பர் 10 பக்காவா அடிச்சிருக்காரு. 24-20ங்க. அச்சு அனுப்பிட்டாங்களா? எஸ். இபிஎஸ் 26க்கு ஒரு பாயிண்ட். 21க்கு முன்னேறாங்க. 21-24. ஜஸ்ட் 3 பாயிண்ட் மட்டுமே லீடு. எடுத்து பிடிக்கலாம். தூக்கி லைட்லியா ஸ்டாப்லையா இல்ல மிஸ் ஆயிடுச்சு. பாயிண்ட் 25க்கு முன்னேறாங்க மயிலை பிரதர்ஸ். இன்னும் 5 பாயிண்ட் அவே ஃப்ரம் த மேட்ச் வின்னிங் கேம். டைம் அவுட் உள்ள இருக்க பிளேயர்ஸ் தான் கேட்கணும். ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க ரெண்டு டீமும். நல்லா இருக்கு பாக்க. சூப்பரான ஒரு அடி அண்ட் அங்க பாயிண்ட் வந்திருக்குங்க. 22-25. 22-25. நல்ல சர்வ் எடுத்தாங்களா? எடுத்துறாங்கப்பா. பாயிண்ட் என்ன விட்டு கொடுக்கல அவங்க. அச்சிருக்காங்க. ஓ மை காட் வெளில போயிடுச்சு. ஆனா பாயிண்ட் டச் அவுட். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. 23 புள்ளிகள் சமமா வந்துகிட்டு இருக்காங்க. 23-25. நெட்ல அடிச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு லீடை பிரேக் பண்ணலான்னு பார்த்தா ஈஸியா குத்துட்டீங்க. 26-23. அண்ட் போன பால் டச் அவுட் அப்படின்றது முக்காவாசி பேருக்கு தெரியல. நல்லா கரெக்டா பார்த்த அம்பையர். சூப்பர். வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். அடுத்த சர்வ் 26-23. அடிச்சிருக்காங்க. மேல தூக்கிட்டாங்கப்பா. பின்னாடி போயிடுச்சு. ஆனா மறுபடியும் அடிச்சு பாயிண்ட் எடுத்துருக்கிறாருங்க. சூப்பர்பான கேம். 24-26. 24-26. ரெண்டு டீமுக்கும் வாய்ப்பு நல்லாவே இருக்கு. 24-26. அடுத்த சர்வ் இதோ. நல்ல பிளாக். அருமையான பிளாக். அதோட பாயிண்ட் 25 தொட்டுட்டாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டுமே லீடுங்க. இபிஎஸ் 26.
நல்ல சர்வ். ஓ, நேரா லைன்ல அடிச்சிட்டாங்கப்பா. 27 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க. விளையாடுற அவங்களுக்கு ப்ரெஷரா இருக்கும் இல்லையா, பாக்குற நமக்குலாம் அவ்வளவு ப்ரெஷரா இருக்கு. இந்த கேம் சூப்பரா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். 27-25. அண்ட் ரொம்ப நேரம் கழிச்சு சர்வ் பண்ண போறாங்க. நல்ல சர்வீஸ், நல்ல பாஸ், அழகா செட் பண்ணி பிளாக். ஐயோ, என்ன மாதிரி பிளாக் பாது. 28 புள்ளிகள். இன்னும் 2 பாயிண்ட். அடுத்த டீம் டைம் அவுட் கேட்டிருக்கிறாங்கப்பா. பெரியபாளையம் வெர்சஸ் மெட்ரா ஸ்போர்ட்ஸ். ரெடியா இருங்க. பனியன் ஜெர்சி எல்லாம் போட்டுன்னு கரெக்டா ப்ராப்பரா ரெடியா இருங்க. உடனே உங்களுக்கு மேட்ச் இருக்கும். ஏன்னா மணி இப்பயே 11:35 ஆயிடுச்சு. ராத்திரி பூரா பேசி பேசி வாய்ஸ் மாறுறதுக்குள்ள சீக்கிரமா மேட்ச் முடிச்சிடலாம். நல்ல அடி, பால் அவுட். பாயிண்ட்ஸ் கோஸ் டு டீம் மயிலை பிரதர்ஸ். 29 புள்ளிகளுக்கு முன்னேறிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு புள்ளி மட்டுமே ஆவே மேட்ச் பாயிண்ட். பால் வெளியங்க போயிடுச்சு. 26வது புள்ளிக்கு முன்னேறாங்க. EPS 26 பேர்லயே 26 வச்சுக்கிறாங்க. இப்ப 26 பாயிண்ட்ஸ்ல வேற இருக்காங்க. வின் பண்ணுவாங்களா? இன்னும் 4 பாயிண்ட் அவங்களுக்கு வேணும். ஒரு பாயிண்ட் கூட கொடுக்காம. ஐயோ, சர்வ் அவுட். ஆனா அத்துடன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நிறைவடைகிறது. ரொம்ப 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 நல்ல மேட்ச்ங்க. பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாரும் கைத்தட்டல் கொடுத்து வீரர்களை உற்சாகப்படுத்தலாம். ஒரு மேட்ச், ஒரு எக்ஸலண்டான ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். ரெண்டு டீமும்